கமர்ஸ் நாம இப்போ நம்ம சேனல் வந்து பார்க்க போகிறது மலை சீரியல் தாங்க. மலை சீரியல் எடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இப்போ நம்ம சேனல் வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, ராஜேஸ்வரி வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வந்து வந்துட்டுருக்காங்க. அப்போ ஹாஸ்பிட்டலில் வந்து சுடரை வந்து காரியத்தை வந்து முடிச்சு விட்டுருணும். அவளை வந்து முடிச்சு விட்டால் நம்ம வந்து ஓரளவுக்கு வந்து நிம்மதியாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து பிளானை வந்து போட்டிருந்தாங்க. மல்லியை ஏன்னா அப்போ தான் வந்து மல்லியை வந்து போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணுவாங்க. ஏன்னா கொலை பண்ணது வந்து இவ தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம வந்து பிளேட்டை வந்து மாற்றி போட்டுடலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து பிளான் வந்து போட்டுட்டு இருந்தாங்க. அதெல்லாம் விட்டுட்டு எப்படி வந்து இப்போ வந்து வீட்டுக்கு வந்து வந்தாங்க. வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா என்ன பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கே வந்து ஷாக் ஆகிடுச்சு. என்னடா இது இப்படியாப்பட்ட ஒரு ஆதாரத்தை வந்து நம்ம வந்து மிஸ் பண்ணிகிட்ருக்கோமே. இது வந்து வேறு யார் கையிலையாச்சும் வந்து கிடச்சிருந்தா இல்லை வேறு யார் கையிலையாச்சும் வந்து மாட்டியிருந்தால் நம்ம சொன்னதெல்லாம் வந்து பொய்ன்னு சொல்லிட்டு வந்து நிரூபிச்சிருவாங்களே. இது என்னடா இது இப்படியாப்பட்ட ஒரு இன்னலில் வந்து நம்ம வந்து மாட்டிக்கிட்டோமே, ஒரு சிக்கலில் வந்து மாட்டிக்கிட்டோம். இது வேறு யாருக்காச்சும் வந்து போயிருக்கோமா, என்ன ஏதுன்றது ஒன்றும் வந்து புரியலையே. ஒரு வேளை வந்து இவ வந்து யூடியூப்பில் வந்து அப்லோட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா ஒரு வேளை யூடியூப்பில் வந்து அப்லோட் பண்ணிகிட்டு இருப்பாளா, இல்லை என்ன ஏதுன்றது வந்து தெரியாமல் வந்து நம்ம வந்து முழிச்சிட்டுமே. இப்போ வந்து தேவையில்லாமல் வந்து நம்ம வந்து மல்லியை வந்து கார்னர் வந்து பண்ணி அவள் தான் வந்து பண்ணா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம வந்து சும்மா அடித்து விட்டுருக்குமே வாய்க்கு வந்தபடி. அப்போ வீட்டில் வந்து யாருமே இல்லை, நீங்கள் வந்து எப்படி வந்து பார்த்தீங்க, நல்லா தெளிவாக வந்து தெரியுது வீடியோவில் அப்படிங்கிற மாதிரி வந்து போலீஸ் வந்து கேள்வி கேட்டால், அப்போ வந்து வேணும்னே வந்து நீங்கள் தான் வந்து கொலை முயற்சி வந்து பண்ணிங்களா, அப்போ உங்களை தான் வந்து பிடிச்சி உள்ளே வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து போலீஸ் வந்து அவங்கள வந்து பிடிச்சி உள்ளே வச்சாங்கன்னா ரொம்பவே வந்து சந்தோஷமாக இருக்கும். ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆதாரத்தை வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக வந்து டெலீட் பண்ணி ஆகணும். இது வந்து மற்றவங்க கைக்கு வந்து கிடைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கைக்கு வந்து கிடைச்சிருக்கு. ஸோ இதை வந்து எப்படியாச்சும் வந்து நம்ம வந்து டெலீட் பண்ணிடணும். இல்லை வேறு யாருக்காச்சும் வந்து போயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து எனக்கு வந்து தெரியலையே அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம ராஜேஸ்வரி வந்து யோசிச்சுட்ருக்காங்க. அந்த ஃபோனை வந்து கையில் வந்து எடுத்து வச்சுக்கிட்டு நான் வந்து அப்போவே வந்து சொன்னேன் தெளிவாக வந்து தெரியும், வெண்பா குட்டி தான் வந்து வீடியோ ஆதாரத்தை வந்து வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. கரெக்டாக அதே மாதிரி தான் வந்து கரெக்டாக வீடியோ ஆதாரம் வந்து இருக்குது. ஸோ அதனால் வந்து என்ன பயன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பயனும் வந்து இல்லை. இப்போ அந்த வீடியோவும் வந்து மொத்தமாக வந்து டெலீட் பண்ண போகிறாங்க. ஸோ அதனால் வந்து என்ன போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா வீடியோ வந்து டெலீட் பண்ணிட்டா எந்த ஒரு ஆதாரமும் வந்து இருக்க போகிறதில்ல. மல்லிக்கு எதிராக தான் வந்து எல்லாமே வந்து சாட்சிகள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து ப்ரூஃப் ஆகும். ஆனால் இப்போ மல்லிக்கு சாதகமாக இருக்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு வீடியோ ஆதாரம் மட்டும்தான். அந்த வீடியோ ஆதாரமும் வந்து போச்சு, மொத்தமாக வந்து போச்சு. மல்லியை வந்து ஜெயிலில் பிடிச்சி உட்கார வச்சு களி தின்னுமா நீ மல்லி அப்படின்னு சொல்லிட்டு வந்து மல்லியை வந்து களி தின்ன வந்து வைப்பாங்க. அதுதான் வந்து நடக்க போகுது. ஆனால் இந்த வீடியோ வந்து எப்படியாச்சும் வந்து விஜய் வந்து விரைவாக வந்து ஃபோனை வந்து வாங்கினாங்கன்னா மட்டும்தான் வந்து வேலைக்காகும். ஃபோனை வந்து வாங்குறதுக்குள்ளே வந்து விஜய் டெலீட் பண்ணிட போகிறாடா, நீ வந்து எப்படியாச்சும் வந்து காப்பாற்றிடுறா. அது வந்து காப்பாற்ற போகிறது வந்து அந்த ஃபோனை கிடையாது, அந்த வீடியோவை கிடையாது, மல்லி அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சி நீ வந்து ஓடி வந்தோன்னா சரி, இல்லை போச் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்ல வேண்டியது தான். அந்த லெவலுக்கு வந்து நீ வந்து பொறுமையாக வந்து இருக்க. நீ வந்து அப்போவே வந்து வீட்டுக்கு வந்து வந்த, வீட்டில் வந்து அவங்க எல்லாருமே வந்து இருந்தாங்க. இந்த வீடியோவை வந்து நீங்கள் வந்து தெளிவாக வந்து பார்த்துருக்கலாம். இல்லைங்க இதுதான் வந்து நடந்தது, வேணால் வந்து வெண்பா வந்து ஸ்டாண்டு போட்டு அதுவும் இல்லாமல் ஃபோனை வந்து செட் பண்ணிட்டு தான் வந்து போயிருக்க பாருங்கள். ஸோ அப்படி இருக்கும்போது நான் வந்து எதுவுமே வந்து எந்த தப்புமே வந்து பண்ண கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீங்கள் வந்து அப்போவே வந்து பார்த்துருக்கலாம். ஆனால் இது வந்து எப்படி இவ கைக்கு மட்டும்தான் வந்து கிடைக்கணுமா இதெல்லாம், இந்த ஆதாரம்லாம் எப்படி தான் வந்து அதெல்லாம் வந்து அவள் கைக்கே வந்து கிடைச்சி அவளே வந்து எல்லாத்தையும் வந்து வின் பண்ண போகிறதுக்கு எதுக்கு இந்த வேலை, எதுக்கு இந்த வேண்டாத வேலை அப்படின்னு சொல்லிட்டு வந்து எனக்கு வந்து சுத்தமாக வந்து புரியலைங்க. தலை வெடிக்குது. அந்த லெவலுக்கு சொல்ல வார்த்தையே இல்லை. அந்த லெவலுக்கு வந்து டென்ஷன் ஆகுது. ஏன்னா விஜய் வந்து வந்தார், அதுக்கப்புறம் மல்லி, வெண்பா இவங்க எல்லாருமே வந்து அந்த வீட்டில் தான் வந்து இருந்தாங்க. அது வரைக்கும் வந்து அவங்களுக்கு வந்து அந்த ஃபோன் இருந்ததே வந்து ஞாபகம் இல்லை. வெண்பா வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தா அப்படின்றதும் வந்து ஞாபகம் இல்லையா. அந்த ஃபோனில் வந்து ஏதாச்சும் வந்து இருக்குதான்னு சொல்லிட்டு வந்து வெண்பாவும் வந்து பார்த்துருக்கலாம். இல்லை நம்ம விஜயே வந்து எங்கே வெண்பா நீ வந்து ஃபோனை வந்து வச்சுருந்தீங்க, அதில் வந்து வீடியோ வந்து ரெக்கார்ட் வந்து பண்ணிட்டு தானே இருந்தேன், நீ வந்து சேனல் தானே ஆரம்பிச்சிருக்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து ஏதோ ஒன்று வந்து கேட்டிருக்கலாம் விஜய். ஆனால் அது எல்லாம் வந்து மறந்துட்டு சைலண்ட்டாக வந்து போயிட்டாரே அப்படிங்கிற போது தான் வந்து ரொம்பவே வந்து கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு எதுவுமே வந்து இல்லை, மல்லி தான் வந்து தப்பு பண்ணியிருப்பா போல் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்களும் வந்து ஒரு மைண்ட் செட்டில் வந்து போயிட்டாங்க அந்த சமயத்தில். ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த வீடியோ வந்து கிடச்சிருக்கு. இந்த வீடியோ வந்து சும்மா விடுவாங்களா?
கண்டிப்பாக வந்து சும்மா விட மாட்டாங்க ராஜேஸ்வரி. எப்படியுமே வந்து அந்த வீடியோ வந்து அழிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பிளான் வந்து போட்டு வச்சுருப்பாங்க. ஸோ அதுக்கு வந்து இவங்க வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, அந்த வீடியோவை அழிக்கிறதுல வந்து தீவிரமாக வந்து மும்மரமாக வந்து இருக்க போகிறாங்க. விஜய் வந்து கரெக்டாக வந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்து அவருமே வந்து என்ட்ரி ஆகுறாரு. என்ட்ரி ஆனவங்க வந்து என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, இவ கையில் வந்து ஃபோன் வந்து இருக்குது. எப்படி வந்து உன் கையில் வந்து ஃபோன் வந்து வந்தது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சண்டை போட்டாருன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எப்படியாச்சும் வந்து அந்த வீடியோ வந்து ரெக்கவர் பண்ண முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்கணும். அதுவும் இல்லாமல் அது வந்து யூடியூப்பில் அப்லோட் ஆகிட்டு இருந்துச்சுன்னா வந்து ஒரு பிரச்சனையுமே வந்து இருக்காது. பார்த்துக்கோங்க, இதில் வந்து யார் வந்து எப்படியோ வந்து இருக்காங்க. சோஷியல் மீடியாவிலேயே வந்து இந்த வீடியோ வந்துருக்கு. நான் வந்து தள்ளிவிட்டேன்னா இதில் வந்து நான் வந்து தள்ளிவிடல, அவங்களா தான் வந்து ஆக்சிடெண்ட்டாக வந்து விழுந்தாங்க அப்படின்ற மாதிரி வந்து சோஷியல் மீடியாவிலேயே வந்து இருக்குது. என்னை எப்படி வந்து நீங்கள் வந்து கைது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சட்டப்பூர்வமாக வந்து மல்லியே வந்து பேசலாம். ஆனால் அது வந்து வீடியோ மட்டும் அப்லோட் ஆகாமல் சும்மா வந்து ஃபோனில் வந்து எடுத்து வச்சுருந்தாங்கன்னா என்ன பயன்? ஒரு பயனும் வந்து கிடையாது. அதனால் வந்து மல்லிக்கு தான் வந்து லாஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிய வரும். ஆனால் எப்படியுமே வந்து பார்த்திங்கன்னா வீடியோ வந்து டெலீட் பண்ணிட்டாலையும் வந்து ஏதாச்சும் வந்து பேக்கப் வந்து எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தால் வந்து பார்க்கலாம். எபிசோட் பார்த்தா தான் தெரிய வரும் என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பை பை, see you, டாடா.